ஹலோ கைஸ், வெல்கம் டு இனியா கலை அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 10th சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட் டேர்மில் சிவிக்ஸில் செகண்ட் லெசன் மத்திய அரசை பற்றி பார்க்கலாம் வாங்க. மத்திய அரசு லெசனில் புக்கில் நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம், புக்கை நிறையா டைம் படிச்சிருப்போம். அதனால இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக லைன் பை லைன் கொஸ்டினாக நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான கொஸ்டினாக நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசியல் அமைப்பு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும். வாங்க இப்போ செகண்ட் லெசன் மத்திய அரசில் இருக்கிற நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லைன் பை லைன் கொஸ்டின் பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் பாருங்கள். இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு எது? ஆன்சர் மத்திய அரசு. செகண்ட் கொஸ்டின், மத்திய அரசின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் புதுடில்லி. தேர்ட் கொஸ்டின், இந்திய அரசியல் அமைப்பில் மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 5278. ஃபோர்த் கொஸ்டின், ராஜ்யசபாவில் இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் 238. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் முப்படைகளின் தலைமை தளபதி யார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். சிக்ஸ்த் கொஸ்டின், இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? ஆன்சர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். செவன்த் கொஸ்டின், ரீட்ரீட் கட்டிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் சிம்லா. எய்த் கொஸ்டின், குடியரசுத் தலைவருக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைப்பவர் யார்? ஆன்சர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. நைன்த் கொஸ்டின், மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 77. 10th கொஸ்டின், கலை, இலக்கியம், அறிவியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார்? ஆன்சர் 12. 11th கொஸ்டின், மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை மத்திய நிதி அமைச்சர் குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னர் எங்கு சமர்ப்பிக்கிறார்? ஆன்சர் மக்களவை. 12th கொஸ்டின், நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ள இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 72. 13th கொஸ்டின், வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை நியமிப்பவர் யார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். 14th கொஸ்டின், மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கிய சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 53(2). 15th கொஸ்டின், கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் 9. 16th கொஸ்டின் பாருங்கள். எந்த சட்டப்பிரிவின்படி அரசியல் அமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம்? ஆன்சர் 61. 17th கொஸ்டின், குடியரசுத் தலைவர் தனது அதிகாரத்தை செயல்படுத்துவதில் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 361(1). 18th கொஸ்டின், நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார் என கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 63. 19th கொஸ்டின், இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? ஆன்சர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். 20th கொஸ்டின், துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 66(1). 21 கொஸ்டின் பாருங்கள். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்பவர் யார்? ஆன்சர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. 22 கொஸ்டின் பாருங்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம். ஹிதைத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் 1969.
23 கொஸ்டின் பாருங்கள். துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்க எத்தனை நாட்களுக்கு முன் அறிவிப்பை வழங்க வேண்டும்? ஆன்சர் 14 நாட்கள். 24 கொஸ்டின் பாருங்கள். மாநிலங்களவையின் தலைவர் யார்? ஆன்சர் துணை குடியரசுத் தலைவர். 25 கொஸ்டின் பாருங்கள். மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம் என கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 100. 26 கொஸ்டின் பாருங்கள். குடியரசுத் தலைவருக்கு உதவிட பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 74(1). 27 கொஸ்டின் பாருங்கள். எந்த அவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்? ஆன்சர் மக்களவை. 28 கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர் யார்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. 29 கொஸ்டின் பாருங்கள். பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 78. 13 கொஸ்டின் பாருங்கள். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் பாலமாக செயல்படுபவர் யார்? ஆன்சர் பிரதமர். 31 கொஸ்டின் பாருங்கள். மொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருக்க வேண்டும்? 15%. 32 கொஸ்டின் பாருங்கள். மத்திய அமைச்சர்கள் எத்தனை தரநிலைகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர்? ஆன்சர் 3. 33 கொஸ்டின் பாருங்கள். மத்திய அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக திகழ்வது எது? ஆன்சர் நாடாளுமன்றம். 34 கொஸ்டின் பாருங்கள். இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 79, 122. 35 கொஸ்டின் பாருங்கள். ராஜ்யசபா எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? ஆன்சர் 250. 36 கொஸ்டின் பாருங்கள். மாநிலங்களவை உறுப்பினராக எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும்? ஆன்சர் 30. 47 கொஸ்டின் பாருங்கள். கலைக்க முடியாத நிரந்தர அவை எது? ஆன்சர் மாநிலங்களவை. 38 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆன்சர் 6. 39 கொஸ்டின். சர்வதேச மாநாடுகளில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக கலந்து கொள்பவர் யார்? ஆன்சர் பிரதமர். 40 கொஸ்டின் பாருங்கள். மாநிலங்களவையில் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர்? ஆன்சர் 1/3. 41 கொஸ்டின் பாருங்கள். நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ டேஸுக்கு அதிகாரம் இல்லை. ஆன்சர் மாநிலங்களவை. 42 கொஸ்டின் பாருங்கள். நிதி மசோதாவிற்கு எத்தனை நாட்களுக்குள் மாநிலங்களவை ஒப்புதல் அளிக்க வேண்டும்? ஆன்சர் 14. 43 மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் 552. 44 கொஸ்டின். மக்களவை உறுப்பினராவதற்கு எத்தனை வயதுடையவராக இருக்க வேண்டும்? ஆன்சர் 25. 45 கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் மாநிலங்களவை 18, மக்களவை 39. 46 கொஸ்டின் பாருங்கள். மக்களவையை தலைமையேற்றும் நடத்துபவர் யார்? ஆன்சர் சபாநாயகர். 47 கொஸ்டின். மாநிலங்களவையின் எல்லைகளை மாற்றி அமைத்திட கீழ்கண்ட எவற்றிற்கு அதிகாரம் உள்ளது? ஆன்சர் நாடாளுமன்றம். 48 கொஸ்டின். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 76. 49 கொஸ்டின். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக பதவி பெற எத்தனை ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருத்தல் வேண்டும்? ஆன்சர் 10 ஆண்டுகள். 50th கொஸ்டின் பாருங்கள்.
இந்திய உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1950. 51 கொஸ்டின் பாருங்கள். அரசியல் அமைப்பின் தொடக்கத்தில் எத்தனை நீதிபதிகளை உச்சநீதிமன்றம் கொண்டிருந்தது? ஆன்சர் 8. 52 கொஸ்டின் பாருங்கள். இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். 53 கொஸ்டின் பாருங்கள். உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி பெற எத்தனை ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருத்தல் வேண்டும்? ஆன்சர் 5 ஆண்டுகள். 54 கொஸ்டின் பாருங்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை வயது வரை பதவியில் நீடிக்கலாம்? ஆன்சர் 65. 55 கொஸ்டின் பாருங்கள். 55 கொஸ்டின் பாருங்கள். மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரமுள்ள அமைப்பு எது? ஆன்சர் உச்சநீதிமன்றம். நம்ம இதுவரைக்கும் 10th சோசியல் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் டேர்மில் சிவிக்ஸில் செகண்ட் லெசன் மத்திய அரசு லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் லைன் பை லைன் கொஸ்டினை பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய அரசியல் அமைப்பு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும். இப்போ இந்த நம்ம பார்க்குற 10th பார்க்குற எல்லா லெசனுமே வந்து நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் யூஸ் ஆகும், வரப்போகிற டெட்டுக்கும் யூஸ் ஆகும். அதனால் ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு புரியும். ஓகே, தேங்க்யூ காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும். தேங்க்யூ டு ஆல்.